வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்டின்னா, இப்போ வந்து சர்வைவர் சீரிஸுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப்னஸ் வந்து ஃபேன்ஸ் மத்தியில வந்து ரொம்ப ரொம்ப இருக்கு. ஆனாலும் இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு டீம்ல வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்புட்னா, இப்போ வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து இருக்கு. அதாவது யார் யாருன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது 1 நம்மளுடைய சிஎம் பங்க், 2 கோடி ரோட்ஸ், 3 நம்முடைய ஜே உசோ, 4 வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்காரு. இவங்க 4 பேர் இருக்காங்க. 5வது ஆள் வந்து யாரு வந்து இதில வந்து சேரப்போறா அப்படிங்கிறதே தெரியல. ஒண்ணு வந்து நம்மளுடைய ஜிம்மி உசோவா கூட இருக்கலாம். அப்படி இல்ல அப்படிங்கிறப்ப எலை நைட்டா கூட இருக்கலாம். ஆனாலும் இப்ப இதில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்ன அப்பன்னா, அதாவது இப்ப அந்த விசன் ஃபேக்ஷனுக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏன்னா, எந்த விதமான சம்மந்தமே நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும், நம்முடைய விசன் ஃபேக்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் சம்மந்தமே இல்ல அப்புட்ன்னு சொல்றேன் அப்புட்னா, நான் வந்து விசன் ஃபேக்ஷன்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து மண்டே நைட் ராவ சேர்ந்த ரெஸ்லர்ஸ். இதே நம்முடைய கோடி ரோட்ஸ் எடுத்துக்கிட்டா, கோடி ரோட்ஸ் வந்து ஸ்மாக்டவுன சேர்ந்த ரெஸ்லர். அதுவும் WWE மெயின் சாம்பியன் ஆன நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அங்க ஸ்மாக்டவுன்ல இருக்காரு. ஆனாலும் இந்த நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாம, அதாவது சம்மந்தமே இல்லாம நம்மளுடைய கோடி ரோட்ஸ வந்து சம்மந்தமே இல்லாம எதுக்கு வந்து இந்த ஒரு விசன் ஃபேக்ஷன்ல வந்து சேர்றாங்க? அதாவது நம்முடைய WWE வந்து இப்ப கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியனா வச்சிருக்காங்க. ஆனாலும் சாம்பியன் தான். ஆனாலும் சாம்பியன் மாரியான ஒரு சாம்பியன் அப்படிங்கிற மாரி தான் ஒரு வேஷத்த தான் நம்மளோட WWE வந்து போறாங்க. அது இப்போ வந்து சர்வைவர் சீரிஸ் வருது அப்படிங்கிறப்ப நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு மேட்சுக்கான ஒரு ஹைப்னஸ் வந்து குடுக்கலாம். அப்படி இல்ல அப்படிங்கிறப்ப, அந்த டைட்டிலுக்கான ஒரு மேட்ச வந்து ஏதாவது ஒரு சிலர குடுத்து கூட நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் அந்த அது புதுசா இருக்க ஒரு ஆப்பனன்ட்டுக்கு வந்து இப்போ வந்து சர்வைவர் சீரிஸ்ல வந்து ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சோ, இல்ல ஒரு நான் டைட்டில் மேட்சோ வந்து நம்ம குடுக்கலாம். ஆனாலும் அந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய WWE வந்து பண்ணாம, சம்மந்தமே இல்லாம ஸ்மாக்டவுன்ல இருக்க ஒரு மெயின் சாம்பியனா இருக்க ஒரு ரெஸ்லர கொண்டுட்டு வந்து, விசன் ஃபேக்ஷன்ல வந்து அதாவது ரோமன் ரெயின்ஸ் கூட வந்து நீங்க வந்து டீம் அப் பண்ணி விசன் ஃபேக்ஷனுக்கு வந்து அகைன்ஸ்ட்டா வந்து நீங்க வந்து ஒரு மேட்ச் விளையாடுங்க சர்வைவர் சீரிஸ்ல அப்பன்னா, இதெல்லாம் வந்து நம்புற மாரியா இருக்கு. அதாவது ஒரு எப்படி சொல்றேன்னா, கோடி ரோட்ஸ் வந்து நீங்க வந்து இப்படிலாம் வந்து நீங்க கோடி ரோட்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்டோரி லைன கொண்டுட்டு போயிட்டு தண்ணி கேன் தூக்குற மாரி. அதாவது இப்போ வந்து ஒரு மீம் வந்து நான் வந்து பார்த்தேன். அதாவது அந்த அந்த மீம் வந்து என்ட்ட வந்து டெலீட் ஆயிருச்சு. அப்படி அந்த மீம் வந்து நான் கிடைச்சுச்சுன்னா, உங்களுக்கு வந்து நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து நான் டேக் பண்றேன். அதாவது அதில வந்து மிலிட்டரில இருக்கவங்க எல்லாருமே வந்து இருப்பாங்க. ஆனாலும் அதில வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரு ஜோக்கர் அவர் இருப்பாரு. அதில வந்து சம்மந்தமே இல்லாத அதாவது எல்லாருமே வந்து மிலிட்டரில இருப்பாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் ஜோக்கரா இருப்பாரு. ஆனாலும் அது யாரு அப்புட்னா, அது வேற யாரும் கிடையாது. நம்மளுடைய கோடி ரோட்ஸ் தான். அது எதுக்காக வந்து கோடி ரோட்ஸ் வந்து சொல்றாங்க அப்புட்னா, நம்முடைய ஜே உசோ வந்து இருக்காருன்னா, விசன் ஃபேக்ஷனால ரொம்ப பாதிக்கப்பட்டவர் இவரு. இதே நம்முடைய சிஎம் பங்க் எடுத்துக்கிட்டோம்னா, சிஎம் பங்க்கும் அந்த விசன் ஃபேக்ஷன்ல ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. சரிங்க இவங்க. ஆனா இதுல வந்து யாருக்குமே சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து ஜோக்கரா நின்னார்ல, அவரு யாருன்னா, அதான் நம்முடைய கோடி ரோட்ஸ். எதுக்குமே சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து எதுக்கு வந்து நம்முடைய WWE கொண்டு வராங்க? இதோட ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லட்டா? அதாவது இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் இருக்காருன்னா, ரோமன் ரெயின்ஸுக்கும் விசன் ஃபேக்ஷனுக்கும் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஃபியூட வந்து ஸ்டார்ட் பண்ணதே நம்முடைய WWE தான். ரோமன் ரெயின்ஸுக்கு தான் வந்து இந்த ஒரு விசன் ஃபேக்ஷனோட எப்படி சொல்றேன்னா, முழு வேகமோ, வெறியோ, ஒரு ஆதங்கமோ வந்து ரோமன் ரெயின்ஸ்‌க்கு தான் இருக்கு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து விசன் ஃபேக்ஷன வந்து பழிவாங்கறதுக்காக அவரு தான் வந்து முன்னாடி வரணும். முன்னாடி வந்து நின்னு, அந்த ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ஒரு டீம் வந்து உருவாக்கணும். யாருக்கு அகைன்ஸ்டானா விசன் ஃபேக்ஷன வந்து பழிவாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கணும். ஆனா இத இப்ப எப்படி WWE கொண்டு போறாங்கன்னா, அந்த ஒரு ஸ்டோரியே வந்து அப்படியே வந்து தலைகீழா வந்து திருப்பிட்டாங்க. விசன் ஃபேக்ஷனால பாதிக்கப்பட்ட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரு தான் வந்து இப்போ வந்து WWEக்கு ரிட்டர்ன் ஆயி, அவரு தான் வந்து அந்த ஒரு ரோமன் ரெயின்ஸுக்கு அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து விசன் ஃபேக்ஷனுக்கு அகைன்ஸ்ட்டா நின்னு, அதுக்கப்புறம் வந்து விசன் ஃபேக்ஷன வந்து போராடுறதுக்காக ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து அந்த ஒரு டீமையே வந்து உருவாக்கணும். ஆனா இப்ப வந்து என்ன ஆயிருச்சுன்னா, அது அதிகமா வந்து பாதிக்கப்பட்ட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ வந்து WWE என்ன பண்ணிட்டாங்க, இவருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லங்க அப்படிங்கிற மாரி ஓரத்துல வந்து ஒதுக்கிட்டாங்க. இப்போ வந்து சம்மந்தமே இல்லாத நம்மளுடைய ஜே உசோ, நம்முடைய சிஎம் பங்க் இவங்க வந்து அதிகமா பாதிக்கப்படுவது நம்முடைய சிஎம் பங்க் தான். அதுக்கு அடுத்ததா பாதிக்கப்பட்டது யாருன்னா, நம்முடைய ஜே உசோவும், நம்முடைய சிஎம் பங்க் தான். அவங்கள வச்சு இப்போ வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு டீம்ம வந்து ஃபார்ம் பண்ற மாரி. அதாவது இப்போ வந்து நம்முடைய ஜே உசோ, நம்முடைய சிஎம் பங்க், நம்முடைய கோடி ரோட்ஸ் இவங்கலாம் வந்து அந்த ஒரு டீம்ம வந்து ஃபார்ம் பண்ணி, இவங்க வந்து விசன் ஃபேக்ஷனுக்கு வந்து அகைன்ஸ்ட்டா வந்து ஒரு மேட்ச் பண்ற மாரி. இதுல வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து கடைசியா வந்து அதாவது இதுக்கும் இந்த ஒரு ஸ்டோரிக்கு வந்து சம்மந்தமே இல்லாம வந்து கடைசியா வந்து நம்மளுடைய WWE வந்து ரோமன் ரெயின்ஸ வந்து இப்போ வந்து நம்முடைய ஜே உசோ, நம்முடைய சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ், ஜிம்மி உசோ இவங்களுக்கு வந்து உதவுற விதமா வந்து நம்முடைய
நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து வர மாதிரி தான் இப்போ வந்து நம்மளுடைய WWE காட்டிட்டு இருக்காங்க. இது என்ன பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ராங்கான ஒரு டிசிஷன் அப்படின்னு கண்டிப்பாக நல்லா சொல்லுவேன். அதாவது ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து இந்த ஒரு டீமை வந்து லீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரியில் வந்து இருந்திருக்கும். ஆனால் அதை அப்படியே மாற்றிட்டாங்க. இப்போ வந்து நம்ம இதே விசட் ஃபேக்ஸர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ செத்ரோன்ஸ் இருந்தார். செத்ரோன்ஸுக்கு இன்ஜுரி ஆனதுனால வந்து இப்போ வந்து யார் இருக்கான்னா அந்த செத்ரோன்ஸுக்கும் அதாவது நம்முடைய பிராண்ட் பேக்கரையும் பிரான்சன் டீடியும் வழி நடத்துகிற யாரா நம்முடைய பால் ஹேமன் தான் வழி நடத்துகிறாங்க. இப்போ நம்முடைய பால் ஹேமன் தான் வந்து எல்லாத்தையும் சூஸ் பண்ணுறாரு. அதாவது இப்போ வந்து மூணாவது வந்து யார் இருக்கா நம்முடைய லோகன் பால் வந்து பிணைஞ்சிருக்காருல. அதாவது இது எல்லாத்தையுமே அந்த சர்வே சீரிஸில் வந்து எங்களோட டீமில் வந்து யார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து யார் வந்து எல்லா ஒரு முடிவையுமே எடுக்கிறதுனா பால் ஹேமன் தான். இது வந்து கரெக்டாக இருக்கா? இவங்களோட டீமில் வந்து கரெக்டாக இருக்குது. இதே நம்ம இங்கிட்ட எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே ராங்காக இருக்குது. எதுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய WWE வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதே இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகுது. இதே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த ஒரு டீமில் இருந்து ரோமன் ரெயின்ஸ் தான் வந்து என்னோட டீமில் வந்து யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் இருக்க போகிறா அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து டிசைட் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துருக்கானா. இது ரோமன் ரெயின்ஸுக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் இல்லை இவங்களா ஒரு டீமை வந்து உருவாக்கிக்கிட்டு இவங்களாம் நாங்கள் இருக்கிறோம், இவங்க வந்து விசன் ஃபேக்ஷனுக்கு நாங்கள் அகேன்ஸ்ட் நாங்களாம் இருக்கிறோம், ரோமன் ரெயின்ஸ் வந்து இருந்தால் இருக்கட்டும் இல்லாட்டி போகணும், நாங்கள் வந்து ரோமன் ரெயின்ஸ் கடைசியாக கூட கொண்டு வந்து அதில் வந்து நாங்கள் சேர்த்துக்குவோம் அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் WWE வந்து பட் எதுக்கு வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை தான் WWE வந்து இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இப்போ இதெல்லாம் கூட ஓகே. ஆனாலும் எதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து தண்ணி கேன் தூக்க போகிறவங்களாம் எதுக்கடா வந்து வாங்கடா அப்படின்னு சொல்லி எதுக்கடா கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கோடி ரூட்ஸை வந்து இதில் வந்து சம்மந்தமே இல்லாமல் சேர்த்துருக்காங்க. இது ஒன்று. இதில் இதே நம்முடைய ஜேவுஸும் விசன் ஃபேக்ஷனில் பாதிக்கப்பட்டார். இது ஒன்று. 2வது சிஎம் பங்கும் பாதிக்கப்பட்டார். அது இல்லாமல் வந்து 3வது யாருன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் அவரும் ரொம்ப ரொம்ப இந்த விசன் ஃபேக்ஷனில் வந்து பாதிக்கப்பட்டார். இது இல்லாமல் வந்து நம்முடைய ஜிம்மி ஊசோ வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டாரேடா. இப்போ ஜிம்மி ஊசோ எங்கடானா ஜிம்மி ஊசோ வந்து இது இந்த ஒரு விசன் ஃபேக்ஷனுக்கு அகென்ஸ்டாக வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் கூட தான் வந்து அவர் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியில் வந்து WWE வந்து இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்கன்னா இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் இல்லாமல் இல்லை இருந்த இடம் தெரியாமல் போயிட்டார். நம்முடைய ஜிம்மி ஊசோவும் இருந்த இடம் தெரியாமல் போயிட்டார். இப்போ யார் அகென்ஸ்டாக இப்போ வந்து இப்போ இவங்க யார் தெரியுறாங்க அப்படின்னா இப்போ நம்முடைய ஜே ஊசோ தெரிகிறாரு, நம்முடைய சிஎம் பங்கு, அதுக்கப்புறம் நம்முடைய கோடி ரோட்ஸ் இவங்க தான் தெரியுறாங்க. கோடி ரோட்ஸ்லாம் எதுக்கடா ஒரு மெயின் சாம்பியனெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எதுக்கடா இந்த சர்வீஸ் சீரிஸில் வந்து விளையாடுறீங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து இப்போ போயிருக்கு. ஆனால் இப்போ போகிற போக்கு பார்த்தா பட் எதை வந்து லீட் பண்ண போகிறதுன்னு தெரியல. ஆனால் கடைசியில் ரோமன் ரெயின்ஸ் வந்து இருந்து அந்த ஒரு டீமை வந்து லீடு பண்ணி தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கானா. ரோமன் ரெயின்ஸே இல்லாமல் இவங்களா ஒரு டீமை சேர்த்துக்கிட்டு இவங்க வந்து அதில் ரோமன் ரெயின்ஸை கொண்டுட்டு வந்து சேர சொல்கிறது பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ராங்கான ஒரு விஷயம். ஆனால் WWE வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்ப மொக்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இதே இப்போ வந்து விசன் ஃபேக்ஷனில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்முடைய பிரான் பேக்கர், பிரான்சன் ரீடு, அதுக்கப்புறம் 3வதாக நம்முடைய லோகன் பால் இருக்காரு. இன்னும் 4வது 5வது இன்னும் 2 ஸ்பாட் மட்டும் தான் வந்து அதில் வந்து காலியாக இருக்குது. அந்த 2 ஸ்பாட்டில் வந்து இப்போ வந்து யார் வந்து வர போகிறாங்க அப்படின்னா ஒன்று வந்து நம்மளுடைய பிராக் லெஸ்னர். சரிங்களா, இது பிராக் லெஸ்னர். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆஸ்டன் தேரி வருவான்னு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு வேளை ஆஸ்டன் தேரி வரல அப்படின்னா ட்ரூ மேக்கினர் வந்து வருவார். ஏன்னா இப்போ ட்ரூ மேக்கினர் வந்து இப்போ வந்து WWE வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கா அப்படின்னால இதில் வந்து 2 ஸ்பாட் வந்து காலியாக இருக்குது. சரிங்களா, ஒன்று நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து இதில் வந்து வருவார். அப்படி ஒரு பிராக் லெஸ்னர் வந்துட்டாங்கன்னா 5வது நம்பர் வந்து யார் இருப்பா அப்படின்னா ஒன்று வந்து நம்முடைய ட்ரூ மேக்கினர், அப்படி இல்லை அப்படிங்கிறப்போ நம்முடைய ஆஸ்டன் தேரி. ட்ரூ மேக்கினர் வந்து வரல அப்படின்னு அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த 5வது வந்து யார் வருவா, சஸ்பென்ஸாக யார் வருவானா நம்மளுடைய ஆஸ்டன் தேரி தான் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100% வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அதிகமாக சொல்லப்படுது. இதே விசன் ஃபேக்ஷன். இதே வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஃபேக்ஷன் சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளுடைய கோடி ரோட்ஸோட ஒரு டீம்ல நம்ம வச்சுக்கலாம். இப்போ கோடி ரோட்ஸோட டீமில் வந்து விசன் ஃபேக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக விளையாடுறாங்களா அதில் யார் யார் இருக்கலாம், நம்முடைய கோடி ரோட்ஸு, நம்முடைய ஜே ஊசோ, அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் பங்கு, ரோமன் ரெயின்ஸு. இதில் 5வது வந்து யார் இணைய போகிறா அப்படின்னு சொல்லிங்கன்னா நீங்களே வேடிக்கையாக இருக்கும். இதில் வந்து யார் இருக்க போனான்னா நம்மளுடைய 17 டைம் வேர்ல்டு சாம்பியன், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன், கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனான நம்மளுடைய ஜான்ஸ்னா வந்து இதில் வந்து ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு டீமில் வந்து விசன் ஃபேக்ஷனுக்கு அகென்ஸ்டாக வந்து சர்வைவர் சீரிஸில் வந்து வாரியம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து 3 சாம்பியனுமே இருக்குது ரோமன் ரெயின்ஸோட இதில். ஒன்று வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன், இன்னொன்று வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன், இன்னொன்று வந்து அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன். WWEயோட 3 கரண்ட் சாம்பியனுமே வந்து ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு டீமில் வந்து இல்லை கோடி ரோட்ஸோட அந்த ஒரு டீமில் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லப்படுது. இது விசன் ஃபேக்ஷனுக்கு அகென்ஸ்டாக வந்து யார் யார் இருக்கலாம், நம்முடைய பிரான் பேக்கர், பிரான்சன் ரீட், நம்முடைய லோகன் பால், அதுக்கப்புறம் ஆஸ்டன் தேரி, நம்முடைய பிராக் லெஸ்னர். பிராக் லெஸ்னர் வந்து இதில் வந்து இருக்கார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏன்னா இதில் வந்து 3 மெயின் சாம்பியனும் இருக்குது. அது இல்லாமல் வந்து இவங்க எப்படி சொன்னால் ஒரு ஃபேஸ் டர்னாகவே வந்து WWE வந்து இவ்வளோ வந்து ஒரு டெரராக வந்து இப்படி காட்டுறாங்க அப்படின்னா
அதே நம்மளுடைய வில்லத்தனத்த வந்து நெறையா காட்டணும். அதே மாரி வில்லன வந்து பவர்ஃபுல்லா காட்டணும் அப்புட்ன்னா, அது வந்து யாரால முடியும்னா, அது நம்முடைய பீசனுக்கான ப்ராக் லெஸ்னரால தான் முடியும். அதனால இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரே சமயத்தில வந்து அடிச்சு விட போறாரு. அதாவது வச்சு செஞ்சு விட்டுருவேன்டா போடா அப்படிங்கிற மாரி அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாருன்னா, அது யாருன்னா, அது நம்முடைய பீசனுக்கான ப்ராக் லெஸ்னர். அதனால ப்ராக் லெஸ்னர் வந்து விசன் ஃபேக்ஷன் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கு அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்பட்டு இருக்கு. அதனால ஏதாவது இப்போ வந்து விசன் ஃபேக்ஷன்ல வந்து இந்த 5 பேர் தான் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அதே மாரி நம்முடைய ரோமடியன்ஸோட அந்த ஒரு டீம்ல வந்து இவங்க தான் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாரி இப்போ வந்து சொல்லப்படுது. அதனால வாரியம அதாவது இந்த ஒரு வாரியம பார்க்கறதுக்கு நீங்க எவ்வளோ ஆவலா இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.